சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தர் ஆகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறி வாங்கன்னு தான் சொல்றாரு. அதான் சபை. அப்ப சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம மாறிட்டே இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள சில நோய்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. இது அதிகமாகி சபையை சாவடிக்குதா, இல்ல சபை அந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த நோயை சாகடிச்சு சபை ஸ்திரமாகுதா? இதான் பிரச்சனை. இப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு அப்படிங்கிறார், கிளீன் பண்ண சொல்றாரு. அதாவது சில இடங்களில் சொல்வார், கிளை நறுக்கி, களை பிடுங்கி, கற்களை பிடுங்கி, கற்களை எடுத்து. ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மகாமேட்டில ஒரு தோட்டம் உண்டு, அந்த தோட்டத்துல ஒரு திராட்சை செடி உண்டு, அதனுடைய கிளைகளை நறுக்குகிறேன், கற்களை பொறுக்குகிறேன். கிளீன் பண்றாரு. ஆதாமுடைய வேலையை என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிலத்தை பண்படுத்து. அதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம வேலையை தான் நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் போற வரைக்கும். அந்த பரிசுத்தம் ஆக ஆக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாம செய்ய 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 இயேசு வரும்போது நாம பூரணர் போல அவளை போல மாறும்போது தேவ சாயலாய் மாறி தேவனோடு கூட போகிறோம்.